ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் ஓம் சக்தியே அம்மா தாயே, அம்மா தாயே, ஓம் சக்தி, ஓம் சக்தி, சக்தி மாலை போடுங்க, சரண கோஷம் போடுங்க, தைப்பூசம் பிறந்ததுங்க, நம்ம அம்மாவின் வாசலில் அன்பாக கூடவே விரதங்கள் இருந்திடுங்க. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சக்தி மாலை இருமுடி விழா 2025-2026. அன்னை ஆதி பராசக்தியின் அருளாசியுடன் ஓம்கார தெய்வம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் நல்லாசிகளுடன் டிசம்பர் 15, 2025 திங்கட்கிழமை முதல் ஜனவரி 31, 2026 சனிக்கிழமை வரை தினமும் அதிகாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்கள் நியாயமான அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற அன்னையை மனமுருக வேண்டி சக்தி மாலை அணிந்து முறைப்படி விரதமிருந்து நம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் இருமுடி செலுத்தலாம். சக்தி மாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதி பராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதி பராசக்தி சித்தர் சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள். மறுவூர் இருமுடி இருளகற்றும் முடி, இருவினை தீர்க்கும் முடி, அதுவே நம் வாழ்வின் ஏணிப்படி. குருவாய் வந்து ஆன்மீகத்திலும் நம் வாழ்விலும் பல மாற்றமும் ஏற்றமும் அருளிய பங்காரு தெய்வம் அவதரித்த மறுவூர் மண்ணில் இருமுடி செலுத்தும் வாய்ப்பினை பயன்படுத்தி பலன் பெறுவோம். நம் பங்காரு குரு தெய்வம் கற்றுத்தந்த ஆன்மீக வழி நடப்போம். சக்திமாலை இருமுடி பற்றிய மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சக்திமாலை அணிந்து அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெறுக. ஓம் சக்தி. ஓம் சக்தி. தடைகள் பல ஆயிரம் தோன்றினாலும் வழிகள் என்ற ஒன்றை கண்டறிந்து அதை உங்கள் ஏணிப்படியாக்கி தடைகளை கடந்து வெற்றி எனும் கனியை உங்கள் முயற்சிக்கு விருந்தாக்குங்கள். இனிய காலை வணக்கம். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. இங்கே உள்ளே இருப்பவர்கள் வெளியே போகலாம், வெளியே இருப்பவர்கள் உள்ளே வரலாம். கொடுக்கிற வாய்ப்பை செவ்வாடை தொண்டர்கள் ஒழுங்காக பயன்படுத்தி கொண்டு பணி செய்ய வேண்டும். ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை கோயம்புத்தூர் மாவட்டம் மருதம் நகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். பேர் தனலட்சுமி, ஊர் வரகனூர், தென்காசி மாவட்டம், திருவேங்கடம் வட்டம். 21 வருஷமாக அம்மாட்ட வரேன். 10 வருஷம் எல்லா விழாக்காலங்கள்லையும் தொண்டுக்கு வந்திருக்கேன். இப்போ 2 வருஷமாக வர முடியாத நிலையில இருந்து படையபடி இந்த வருஷம் தொண்டுக்குன்னு சொல்லி டிக்கெட் வாங்கின பிறகு பார்த்தா 7ஆம் தேதி டோக்கன், 8ஆம் தேதி ரூபாய், 9ஆம் தேதி காலை வண்டிக்கு டிக்கெட் எடுத்திருக்கு. இந்த நிலையில் 1000 பேர் உள்ள கிராமத்தில்
முதல்ல என்னை கூப்பிட்டு அம்மாவை மனமுருகி வேண்டிட்டு போனேன். எத்தனையோ அற்புதங்களை என் வாழ்க்கையில் நடத்திருக்கா. இன்னைக்கு அம்மா இல்லைன்னா நான் இல்லை. எல்லா நிலையிலையும் எனக்கு ஒரு ஆண் ஒரு பெண், பெண் குழந்தைய அம்மா பாத பூஜையில் உன் பிள்ளைகளை பார்த்துக்கிடுன்னு சொன்னான். 10 வீடு கட்டி வாடகை வாங்கி சாப்பிட்ற நிலையில வச்சிருக்கிறது அம்மா தான். படிப்பால் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. பையனுக்கு 10 படிச்சுட்டு நம்ம கஷ்ட நிலையில் இருக்குன்னு மனம் விட்டு போய் கடையில் வேலைக்கு அமர்ந்து பல அடிமை கொடுமைப்பட்டு இன்னைக்கு பேங்க்ல பிரான்ச் ஆபீசராக போட்டவா அம்மா. எனக்கும் சொந்த வீடு அறகுறையாக இருந்தது. அம்மாவை உருகி பாத பூஜை பண்ணும்போது இனி ஒரு வாட்டி துவக்கிட அம்மா முடிச்சு தரேன்னா வீடு காடு எனக்கு 10 ரூபாய்க்கு கஷ்டம் இல்லாமல் நடத்துறது அம்மா தான். ஒவ்வொருத்தரும் வாழ்நாளையில் இந்த மண்ணை மிதித்து முடிந்த தொண்டு செஞ்சா பெரிய ஆபத்துக்கள்லாம் லேசாக விலகிக்கிட்டு இருக்கதை கண்கூடா பார்த்துருக்கேன். வாரந்தோறும் போய் மன்றத்தில் தொண்டு செய்வேன். தொண்டு செஞ்சு அம்மா சக்தி ஒளிக்கு சந்தா கட்டுவேன். கருவறைப்பணிக்கு ஆட்களை கூட்டிட்டு வருவேன். இருமுடிக்கு வீடு வீடா போய் எழுதுவேன். இப்படி ஒவ்வொரு பணியும் செஞ்சா என் பணியை நீ செய், உன் பணியை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அது எத்தனையோ வட்டம் என் வாழ்க்கையில் அம்மா நடத்திருக்கா. அதாவது இங்கேருந்து போகும்போது 100-200 ரூபா கூட இருக்காது போவேன். முக்கியமானவங்க அம்மா உங்களுக்கு இவ்வளோ ரூபா இன்சூரன்ஸ் நிவாரணம் வந்திருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து சொல்லி மறுநாள் கொண்டு பேங்க்கில் விட்டு ரூபாயை வாங்கிட்டு வந்து என்ன வளர்ந்து வீட்டில் விட்டுருப்பாங்க. எத்தனையோ பணம் இருந்தாலும் அம்மாவுக்கு ஈடு இணை எந்த உலகத்திலையும் பிறக்காது. அம்மா ஒப்பு உயர்வற்றவள். 84 லட்சம் ஜீவராசிக்குள்ளிருந்து நம்மை வழி நடத்துது அன்னை ஆதிபராசக்தி. தைப்பூச ஜோதிய அம்மா ஏற்றுற ஜோதியை அனைவரும் கண்கூடா பார்க்கணும். இது முக்கியமானது. நாங்கள் தொண்டு செஞ்சுட்டு ஜோதிக்கு பிறகுதான் ஊருக்கு போவோம். என்ன பணி கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு முடிந்தளவு அன்னையின் ஜோதியா தரிசனம் பார்க்க ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். கஷ்டப்பட்ட கடன் வாங்கி வந்தாலும் அந்த கடன் எளிதில் அடைபடும். பார்த்துக்கிட்டு எத்தனையோ தடவை பார்த்தாச்சு. 21 வருஷத்துக்கு 4 தடவை பாத பூஜை பண்ணுவேன். அப்போ ஒவ்வொரு தடவையும் அம்மா மௌனத்திலையும் அம்மா சைகையிலும் சொல்லுவாங்க. சொல்லாட்டிலும் அம்மா பார்வைக்கு பாவங்களை போக்கக்கூடிய பெரிய சக்தி அம்மா அன்னையின் பார்வைக்கு உண்டு. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.